Viewers, in this video we are going to discuss about 12th standard biobotany chapter 5 plant physiculture. In this chapter we are discussed several topics and previous videos. Now we are going to discuss about types of plant tissue cultures. அதாவது செல் வளர்ப்பினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்பிளான்ட்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். எக்ஸ்பிளான்ட்னா என்ன, அதாவது த கல்ச்சர் செல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு தாவரம்னு வச்சிங்களேன். இதில் ரூட் இருக்குது, லீஃப் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்கும், பட்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த எந்த பகுதியிலேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து ஒரு தாவரத்தில் எந்த சப்போஸ் நம்ம வி ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரூட் லீஃப்னு வச்சிங்களேன், or we are extracted from root, or we are extracted from stem, or we are extracted from apical bud based on the site. ஸோ அதை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது டிஷ்யூ கல்ச்சரை வகைப்படுத்துகிறாங்க. த பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ் அதர் பிளான்ட் டிஷ்யூஸ் கல்ச்சர்ஸ் டைப்ஸ் ஆர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கன் கல்ச்சர். நம்பர் 2 மெரிஸ்டம் கல்ச்சர். Number 3 protoplast culture. Number 4 cell suspension culture. இப்போ முதல்ல நம்பர் 1 ஆர்கன் கல்ச்சர். ஆர்கன் கல்ச்சர் என்ன, the plant body is composed of several organs அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிக்காக எவால்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமாலிகுல்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, பயோமாலிகுல்ஸ் சொல்லுவாங்க, ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் செல் அப்படின்னு சொல்லலாம், எவால்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. செல், குரூப் ஆஃப் செல்ஸ், அதுக்கு பேர் கேலஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம், அப்புறம் ஆர்கனல்ஸ், அப்புறம் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எவால்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி படிப்படியாக போகுது. அதுமாதிரி ஆர்கனா ஒரு தாவரம் இலை, ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய இலை, வேறு, தண்டு, மலர், the various parts of the plant அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பேர் தான் ஆர்கன் கல்ச்சர். அதான் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கன் கல்ச்சர். சரியா? அடுத்து மெரிஸ்டம் கல்ச்சர். தேர் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் ஆர் டெக்ஸ்ட் பேஸ்ட் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் அப்பியரன்ஸ் த மெரிஸ்டம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், இது ஒரு பிளான்ட். அப்போ 3 வகையான மெரிஸ்டம் இருக்குது. நம்பர் 1 எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் த பிளான்ட் அண்டு பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எபிக்கல் மெரிஸ்டம்னா ஒரு தாவரத்துடைய நுனியில் இருக்கிறது அல்லது கிளைகளுடைய நுனியில் இருக்கிறது, இதுதான் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிக்கல் மெரிஸ்டம் இது எப்படி கூட போடுவோம், மெரிஸ்டம் கல்ச்சர் எப்படி போடுவாங்கன்னா நமக்கு வயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும். பேஸ்ட் ஆன் த அப்பியரன்ஸு தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். ஒன்று வந்து அபிக்கல் மெரிஸ்டம்னா இட் இஸ் வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன், இட் இஸ் ஃபார் த க்ரோயிங் பர்பஸ், கண்டினியூஸ்லி க்ரோயிங். அப்போ நுனியாக்க திசுக்கள் அப்படின்னு பேர். நுனியில் இருந்தோன்னா நுனியாக்க திசுக்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒன்லி ஃபார் த க்ரோத், வளர்ச்சிக்கு மட்டுமே இது பயன்படுது. செகண்டு apical meristem intercalary meristem, which means it is extension of internode அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கனிவடி பகுதியை நீச்சடை செய்யக்கூடிய ஒரு மெரிஸ்டம். இப்போ வளர்ச்சி என்பது நுனியில் மட்டும் நடக்காது, இட் இஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் பார்ட் ஆஃப் பிளான்ட் பாடின்னு சொல்கிறது. ஆல் பார்ட், எஸ்பெஷலி ஆல் பார்ட்னா எப்படி மொத்தமாக கிடையாது, நுனியில் இன் பிட்வீன் த நோடு அண்ட் ஆல்சோ வித் அதனுடைய அகலத்தில். அப்போ ஃபஸ்ட்டு அப்பிக்கல் மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க, intercalary, and third one lateral meristem. lateral it is what is the main function, to increase the width of the plant body ன்னு சொல்லுவோம். தண்டோடைய அகலம் அதிகரிப்பதற்கு இந்த காரணம். அதாவது 2 இலைக்கு இடைப்பட்ட பகுதியை, அதாவது இன்டர்னோடுன்னு சொல்லுவாங்க, கனிவடைய பகுதியை அதிகரிப்பதற்கு இந்த மெரிஸ்டம் காரணம். தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மெரிஸ்டம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் ஏதாவது ஒரு செல்லை எடுத்து கல்ச்சர் பண்ணுறது தான் இந்த மெரிஸ்டம் கல்ச்சர், ஆக்கத்திசு வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ லிக்விட் ஃபிலிம் அப்படின்னு, லிக்விட் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உயிருள்ள திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சரௌண்டட் பை எ செல் மெம்பரன் ஆர் செல் வால் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இப்போ அந்த இப்போ செல் கல்ச்சர் அப்படின்னா செல்லை எடுத்து வளர்க்குறாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு செல்லுக்குள்ளே இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் எடுத்து வளர்க்குறது, அதான் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், அந்த செல்லை வந்து மிதவை முறையில் வளர்க்குறது, செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகை மெத்தடு கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸு இந்த அதர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் டைப்ஸ் ஆர். அது மட்டும் இல்லை, மற்ற வகையான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தான் இப்போ செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா, அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம், ரீப்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க, வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அண்டு ஐ மீன் அதாவது ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸு அண்டு செக்ஷுவல் மெத்தட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸில் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வரும், அண்டு ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் சொல்லுவாங்க, ஏக்கனைட்ஸு, எப்லானஸ்போரு, கொனடியோஸ்போரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதில் வந்து உடல பண்புகள் உருவாக்குன்னு சொல்கிறது. அப்போ அதில் வந்து இப்போ கிராஃப்டிங், கட்டிங்லாம் சொல்லுவாங்க அதில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ், அண்ட் ஆல்சோ பட்டிங்கு, நிறைய டிவிஷன்ஸ் இருக்காது. இப்போ செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த கேமிட்ஸ்னு சொல்கிறது, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மூலிமா உருவாக்குறது இல்லையா. அப்போ இங்கே புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ அதையும் தாண்டி, அதாவது என்னென்னாக்கா இப்போ வந்து வி கேன் ஏபிள் டு இப்போ கிராஸ் பாலினேஷன் அப்படின்றதுனா என்னென்னா, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா, அதாவது ஒரு தாவரத்துடைய மகரந்தத்தோட அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு தாவரத்தோட லிங்க் பண்ணுறது. ஆட்டோகேமின்றது அதாவது தன்மகரந்த சேர்க்கைன்றது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தத்தோடு அதே தாவரத்தில் இருக்கக்கூடிய சூழகமுடிய நிகழ்ச்சி இல்லையா. இப்போ புரோட்டோபிளாஸ்ட்ன்றது என்னென்னா, வெவ்வேறு தாவரங்களை, வெவ்வேறு சிற்றினங்களுடைய தாவரங்களை இன்டர்கிராஸ் பண்ணி ஒரு தாவரத்தை நம்மளால் உருவாக்க முடியுன்றது தான் இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொல்கிறது புரியுதா? புரோட்டோபிளாஸ்ட்ன்றது வெவ்வேறு சிற்றினங்களுடைய புரோட்டோபிளாஸ்ட்டை எடுத்து ஃபியூஸ் பண்ணி ஒரு புதிய இனங்களை வந்து உருவாக்க முடியும், அதுதான் இந்த மெயின் பாயிண்ட் சரியா. இப்போ ஆர்கன் கல்ச்சரு, மெரிஸ்டம் கல்ச்சரு, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படின்றது 4 நம்ம ஒன் பை ஒன்று பார்க்க போகிறோம், புரியுதுங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஆர்கன் கல்ச்சர் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன் திஸ் டைப்பு த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ், ஆந்தர்ஸ், ஓவரிஸ், ரூட்ஸ், ஷூட்ஸ் ஆர் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கேன் கல்ச்சர்டு இன் மீடியா அப்படின்னு சொல்கிறது. இப்போ தாவரத்துடைய எந்த பகுதி வேணாலும் இருக்கலாம், அந்த ஆந்தராக இருக்கலாம், ஓவரிஸாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், ஷூட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், பட்ஸாக இருக்கலாம், ஃப்ளவராக இருக்கலாம், செப்பல்ஸாக இருக்கலாம், பெட்டல்ஸாக இருக்கலாம், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், எந்த பகுதியை எடுத்து கல்ச்சர் மீடியா வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் 2 விதமாக நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் பிளான்ட்டு, மெச்சூர்டு பிளான்ட்டு. இந்த மெச்சூர்டு பிளான்ட் வந்து ஒரு லீஃபு, இந்த லீஃப்லேருந்து ஒரு செல்லு ஐசோலேட் பண்ணுறாங்க, அதாவது ஐசோலேட்டட் செல்ஸ்னு தனிமைப்படுத்துகிறாங்க. அந்த ஐசோலேட்டட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்டி டிஷ்ஷில் வச்சு அது செல் கல்ச்சர் இன் கல்ச்சர் மீடியம், கல்ச்சர் மீடியத்தில் செல் வச்சு கல்ச்சர் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் அதே டைமில் இங்கே ஒரு பிளான்ட்டில் எந்த பார்ட்லேருந்து ஒரு செல் ஐசோலேட் பண்ணுறாங்க, ஐசோலேட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டெரிவேட்டிவ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட், எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் வச்சு கல்ச்சர் பண்ணுறாங்க. கல்ச்சர் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னா பிளான்ட்லெட் உருவாகுது, அதாவது ரைசிங் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ். அதுலேருந்து திஸ் செல்ஸ் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் மெத்தடில் த்ரூ த ஆக்சின்ஸ் மூலமாக அது ஈஸியாக என்ன ஆகுதுன்னா, அதாவது ரைசிங் ஆஃப் பிளான்ட்லெட்டை உருவாக்குது. அந்த ரைசிங் ஆஃப் பிளான்ட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பிளான்ட்லெட்னு சொல்கிறாங்க, ஒரு சிறு தாவரம். அந்த சிறு தாவரங்களை அப்படியே கடைசியாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டு த ஹார்டனிங், ஐ மீன் நேச்சுரல் என்வரான்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு த நேச்சுரல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது, இதுதான் ஹார்டனிங். அப்போ எந்த தாவரத்தில் எந்த பகுதியை வேணாலும் எடுத்து வளர்க்கலாம், அது லீஃபை எடுத்து வளர்க்கலாம், இல்லை நுனி மூட்டை எடுத்து வளர்க்கலாம், அல்லது கிளையை கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம், அல்லது ரூட்டை எடுத்து கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம், அல்லது ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம். எந்த பகுதி வேணாலும் நம்ம வளர்க்க முடியும்னு சொல்கிறோம். அதுக்கு ஏற்ற சூழ்நிலை, அதுக்கு ஏற்ற சூட்டபிள் என்வரான்மெண்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சரியா. அதுதான் ஆர்கன் கல்ச்சர். த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ், ஆந்தர்ஸ், ஓவரிஸ், ரூட்ஸ், ஷூட்ஸ் ஆர் அதர் organs of plants on culture media.
கட்சி வளர்க்குறது தான் இந்த கல்ச்சர் மீடியம் சொல்கிறோம். அப்போ செல்லை வச்சும் வளர்க்கலாம், ஒரு ஆர்கானை வச்சும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். சரியா? செகண்ட் ஒன் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி. மெரிஸ்டம்னா என்ன சார்? இது ஒரு பிளான்ட்டில் முதல்ல இந்த நுனி இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ரிமூவ் ஆல் த லீவ் க்ரௌடட் லீவ்ஸ். அப்போ மெரிஸ்டமை சுற்றி இருக்கக்கூடிய லீவில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மெரிஸ்டத்தை மட்டும் நம்ம மீடியாவில் கல்ச்சர் மீடியாவில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது. இதே நம்ம எக்ஸாம்பிளாகவும் நம்ம சொல்லலாம். அப்போ பாருங்கள், இந்த கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆன் கல்ச்சர் மீடியம். அதாவது எந்த பகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 3 types of மெரிஸ்டம்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஒன்று வந்து அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலர் மெரிஸ்டம் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்பிக்கல் மெரிஸ்டம் எடுத்து வச்சு வளர்க்கலாம், அல்லது இன்டர்கலர் மெரிஸ்டம் எடுத்து வச்சு வளர்க்கலாம், அல்லது லேட்டரல் மெரிஸ்டம் வச்சு வளர்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதான ஃபங்க்ஷன் இருக்குது. அப்பிக்கல் மெரிஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஃபார் த growth, intercalary meristem responds for the extension of internode, and lateral meristem responds for the increase of width plant னு சொல்கிறோம். தன்னுடைய அகலம் மரம் உயரமாக போச்சு அப்படின்னா அதனுடைய ஹைட்டை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ ஹைட்டு மட்டுமே இருந்துட்டால் போதும், காற்றடிச்சா கீழே வந்துடும். அப்போ ஹைட்டு போக போக அதோட வித் அதிகரிக்கணும். அப்போ தான் அதனோட ஈக்குவல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் அனிமல்ஸில் வந்து அப்படி கிடையாது. க்ரோத் இஸ் டெக்ஸ் பிளேஸ்டு எவ்ரிவேர் இன் அந்த பாடின்னு சொல்லலாம். வளர்ச்சி என்பது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லா செல்லையும் நடக்கும். ஆனால் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல மட்டும்தான் நடக்கும். அதுதான் நுனி, இடையில, அதுக்கு பாகல்கள். தட்ஸ் ஆல். ஸோ த கல்ச்சர் ஆஃப் த எனி பிளான்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆன் கல்ச்சர் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மெரிஸ்டமேட்டிக் எபிக்கல் மெரிஸ்டம் எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது நம்மளால் வந்து டைரெக்டாக ஒரு தாவரத்தை உருவாக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் என்றால் என்ன சார்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது பழங்கால மெத்தடில் ஒட்டு போடுற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒட்டு போடுதல் அப்படின்னா கிராஃப்டிங் அண்ட் கட்டிங்ஸ்னு சொல்கிறது இல்லையா? இன்னை வரைக்கும் அது இருக்குது. அதாவது ஒரு தாவரம் வந்து முழுமையடையணும் அப்படின்னா பேஸ்ட் அந்த டியூரேஷனை பொறுத்து, அதாவது 3 வகையாக பிரிக்கிறாங்க தாவரங்களை. நமக்கு தெரிஞ்சிருக்கும், 11th படிச்சிருக்கோம். ஆனுவல்ஸ்னு சொல்லுவாங்க, பைனியல்ஸ்னு சொல்லுவாங்க, பெரினியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓராண்டு தாவரங்கள், ஈராண்டு தாவரங்கள், பல்லாண்டு தாவரங்கள் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்குது? மோர் தென் 125 crores ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் டு கிவிங் எ ஃபுட் டு ஆல் த பீப்புள்ஸ் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியுமா சார் அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. ஸோ வி நீட் இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ்னு சொல்கிறோம். இப்போ புதிய புதிய தாவரங்கள் நம்ம உருவாக்குறோம் த்ரூ த டெக்னாலஜிஸ், த்ரூ த பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்காலத்தில் தான் அந்த அதாவது அந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனை ஃபாலோ பண்ணாங்க. கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் செல் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடு. டிஷ்யூ கல்ச்சர்ன்றது ரொம்ப பழமையான மெத்தட் தான். அப்போ அதுக்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சருக்கு பார்த்தா என்ன சார் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன சார் இருக்குன்னா புரோட்டோபிளாசம் ஃபியூஷன். இப்போ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது என்ன, இது என்னன்னாக்கா டிஷ்யூ கல்ச்சரில் ஏதாவது ஒரு தாவரத்துடைய பகுதி எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா புரோட்டோபிளாஸ்ட் எடுத்து ஒரே பிளான்ட்டோட புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ் பண்ணி ஒரு தாவரத்தை உருவாக்கலாம், அல்லது வேறுபட்ட இனங்களை இணைய முடியாத 2 தாவரங்களை எடுத்து ஃபியூஸ் பண்ணி ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கலாம். அந்தமாரி உருவாக்கணும் தான் பொமேட்டோ. பொமேட்டோன்றது என்னது? இட்ஸ் எ கிராஸ் பிட்வீன் த 2 crops such as பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. பொட்டேட்டோன்றது என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு? உருளைக்கிழங்கையும் டொமேட்டோ தக்காளி 2 சேர்த்து பொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் உருவாக்கியிருக்காங்க. டிரான்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ த புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரே தாவரத்தில் நேரில் உருளைக்கிழங்கு அடியில் உருளைக்கிழங்கு இருக்கும், மேலே வந்து தக்காளி இருக்கும். அதுக்கு பேர் தான் பொமேட்டோ. அப்போ 2 வெவ்வேறு ஸ்பீசிஸ் இல்லையா? இப்போ 2 இனங்களையும் ஒன்றாக உருவாக்கி அப்போ எது மூலிமா சார் நடக்குதுன்னா த்ரூ த புரோட்டோபிளாசம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி. சரி, அதுதான் அப்போ பார்ப்போம். த புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் வித்தவுட் எ செல் வால் பட் பவுண்டட் பை எ செல் மெம்பரன் ஆர் பிளாஸ்மா மெம்பரன். செல் மெம்பரன் ஆர் பிளாஸ்மா மெம்பரன், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் யூ மீன் பை செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரன்? 11th உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது செல் ஆர்கனல்ஸ் பற்றி படிக்கும்போது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரன். ஒன்ஸ் கேன் ரிமைண்ட் யூ இட் இஸ் அலவுட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டு பாஸ் த்ரூ தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையான மெட்டீரியலை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணும், எல்லாத்தையும் உள்ள அலோவ் பண்ண இயலாதுன்னு சொல்கிறது. The protoplast are the cells without a cell wall but bounded by a cell membrane or a plasma membrane. Using the protoplast, it is possible to regulate the whole plants from a single cells and also develop somatic hybrids. ஒரு உடலக்கருக்கள் உருவாக்க முறையிலோ ஒரு சிறு செல்லிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாவரத்தையோ அல்லது நிறைய தாவரத்தையோ இந்த முறை மூலம் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர்? ஸோ இந்த புரோட்டோபிளாஸ்மிக் இணைவு முறையில் என்னென்ன வகையான
நிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு 4 வகையான நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். முதல்ல புரோட்டோபிளாஸ்ட்டை தனிமைப்படுத்தணும். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன சொல்லி இட் இஸ் எ லிவிங் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. ஒரு உயிருள்ள திரவம் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து லிவிங் ஃப்ளூயிட்னா நம்ம வைரஸை கூட சொல்லுவாங்க. இட் இஸ் எ லிவிங் ஃப்ளூயிட். It is always exists in the two form. Whether in the host it is a living, without the host it is a non-living matter. So far it is bustles ன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே வந்து ஒரு உயிருள்ள ஃப்ளூயிட் அப்படின்னாலே நம்ம புரோட்டோபிளாஸ்ட் சொல்லலாம். ஒரு உயிருள்ள திரவம் அப்படின்றதுக்காக நான் சொல்லுவேன். The steps involved in protoplasm, அது வந்து ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். முதல்ல புரோட்டோபிளாஸ்ட்டை தனிமைப்படுத்தணும். இது ஒரு செல்லுன்னு வச்சிங்களேன். பிளான்ட் செல்லு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராமினன்ட் செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை ஃபாலோடு பை மெம்பரன் பவுண்டட், அதாவது பிளாஸ்மா மெம்பரன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் பிளாஸ்மா மெம்பரனு ஆர் செமி பெர்மிபிள் மெம்பரன் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மா மெம்பரனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாரு, இதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாஸ்ட். இதுதான் புரோட்டோபிளாஸ்ட். கன்சிடர் ஆர் சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இட் பொசஸஸ் ஆல் த சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸு, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, ஆல் த சப்செல் ஆர்கனல்ஸ் ஆர் எம்பெடட் இன் த புரோட்டோபிளாசம் சொல்கிறது, எக்ஸப்ட் நியூக்ளியஸ். சரியா? சரி, அப்போ இதுதான் இங்கே சொல்லுங்கள். இதில் வந்து முதல்ல இந்த புரோட்டோபிளாசம் தனிமைப்படுத்தணும்னா ரிமூவல் ஆஃப் செல் வால் அண்ட் மெம்பரன் பை யூஸிங் மெக்கானிக்கல் ஆர் என்சைமேட்டிக் மெத்தட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் அதை நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்னா 2 ஸ்பீஸ் எடுத்து 2த்தையும் ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், அதை வந்து கல்ச்சர் மீடியத்தில் வச்சு கல்ச்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ், அதுக்கப்புறம் சொமேட்டிக் ஹைப்ரிட் செலக்ட் பண்ணி அதை இதுதான் அந்த 4 டைப். சரியா? ஸோ இந்த 4 டைப்பையும் எக்ஸ்ப்ளனேஷனு அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4 டைப் இருக்குது. ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இதில் நமக்கு வந்து 2 மட்டும் தான், கடைசி 2 மட்டும் தான் தெளிவாக எக்ஸ்பென்ஷனாக கொடுத்துருங்க. சரியா? ஃபஸ்ட்டு 2ன்றது சிம்பிளாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரோட ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.